பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீயே செல்லம்மா செல்லம்மா, கண்ணம்மா கண்ணம்மா, என் வாழின் அர்த்தம் நீ அம்மா. நாம ஒண்ணு நினைச்சு ஒண்ணு பண்ணா அது வேற மாதிரி முடிஞ்சிருச்சு. இந்த அன்பு மேல கை வச்சு அவன் குதிச்சு எழும்பிடுறான். இன்னைக்கு அவனை காலி பண்ணலான்னு வந்தா இவன் அவனுக்காக உயிரை கொடுத்துட்டான். யார் போனா என்ன, ஒருத்தன் போனா ஒருத்தனுக்கு வலிக்கும். எனக்கும் ரொம்ப நாளா அந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அது உங்க மூலமா நடந்திருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் 2 பேர்ல யார் உயிர் போனாலும் ஒண்ணும் இல்ல. ஒருவேளை அன்பு இறந்தே போயிட்டாலும் இனிமே டெண்டர் நடக்கும் போது எதிரி இருக்க மாட்டாங்கல்ல. அது கரெக்ட் தான். இந்த இடத்துல கேமரா கூட இல்ல, நம்ம தான் ஆக்சிடென்ட் பண்ணோம்னு யாருக்கும் தெரிய போறதும் இல்ல. இந்த இடத்தை விட்டு நகர்ந்து போறது நல்லது. கரெக்ட் தான். சாம் வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லிட்டலாம். ஆமானியா, விக்கி எங்களுக்கு தான் கால் பண்ணேன். அங்கிள் அட்டன் பண்ணாததும் தாத்தாக்கு போன் பண்ணி சொல்லிட்டேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சாம். டாக்டர்ஸ் எல்லாம் வராங்க போறாங்க. ஆனா நம்ம இந்த உயிரை கையில பிடிச்சிட்டு நின்னுட்டு இருக்கோம். நல்லா இருக்கானா? என்ன ஆச்சு அவனுக்கு? ஏதாவது ஒண்ணு சொல்றாங்களா பாத்தியா? அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. நம்மளை விட்டுட்டு எங்க போயிட போறான்? என்ன, நான் படுத்திருக்க வேண்டிய இடம் அது. என்ன காப்பாத்துறதா நினைச்சிட்டு அவன் போய் படுத்திருக்கான். சாம், டாக்டர்ஸ் எல்லாம் எதுவும் சொல்லாதது பார்த்தேன். எனக்கு பயமா இருக்கு. டாக்டர், நீங்க தானே இந்த பேஷண்ட் அட்மிட் பண்ணது? ஆமா டாக்டர், நான் அவனோட ஃப்ரெண்டு. எப்படி இருக்கான்? என்ன ஆச்சு அவனுக்கு? பாத்துட்டு இருக்கோம்னா ஒவ்வொரு டாக்டர்ஸா வரும்போது நீங்க தான் ரிலேட்டிவான்னு கேக்குறீங்களே தவிர அவனுக்கு என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்னாச்சு நாங்க பதறி போய் கேட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு எங்களோட வலிய வேதனையே புரிய மாட்டேங்குதுலாம். இங்க நின்னு சத்தம் போடுறது வேஸ்ட். உட்கார முடிஞ்சா உட்காருங்க, இல்லனா வெளியே வெயிட் பண்ணுங்க. என்ன டாக்டர் இப்படி பேசுறீங்க? அப்புறம் இது ஆக்சிடென்ட் கேஸ். நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிக்காம எங்களால ஃபர்தரா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கவே முடியாது. என்ன டாக்டர், நாங்க அவனை அட்மிட் பண்ணியே 1 hour ஆகுது. இப்ப போய் நீங்க எங்களால ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க முடியாதுன்னா? இங்க பாருங்க சார், நல்ல படிச்ச வர மாதிரி தான் தெரியுது. ஆக்சிடென்ட் கேஸ்னா ஃபர்ஸ்ட் நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் கூட்டு போயிருக்கணும். போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க கேஸ் ஃபைல் பண்ணாம எங்களால எப்படி ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ண முடியும்? சார், எங்களுக்கு அவன் உயிர் முக்கியம் சார். அடிச்சு பறந்து நாங்க கூட்டு வந்திருக்கோம். நீங்க என்னடானா உயிர் கூட விளையாடிட்டு இருக்கீங்க. இனியம்மா அன்புக்கு ஆக்சிடென்ட்னு ஃபோன் பண்ணியிருந்தேன். இனி அன்புக்கு என்னாச்சு? மது, அன்புக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடி. நாங்க இங்க அட்மிட் பண்ணி 1 hour ஆகுது. ஆனா எந்த ட்ரீட்மெண்ட்டுமே பார்க்க மாட்டேங்கறாங்க. என்ன டாக்டர், பேஷண்ட் அட்மிட் பண்ணி இவ்ளோ நேரம் ஆகுதுங்கறாங்க. நீங்க இன்னும் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலனா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலோட ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியுமா? அவங்கள ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்க சார். எனக்கு ரூல் பத்தி எல்லாம் தெரியும். நானும் ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்திட்டு தான் இருக்கேன். இன்னும் சொல்ல போனா நாங்க 2 பேரும் டாக்டர் தான். ஓ, நீங்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. நான் மிதன். ஓ, சென்னையில ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் வேற உங்களுக்கு இருக்குதானே? அதெல்லாம் இருக்கட்டும். என்ன காரணத்தினால இன்னும் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்காம இருக்கீங்க? அட்மிட் பண்ணி 1 hour ஆகுதுன்னு சொல்றாங்க. நீங்க என்னடானா இன்னும் ட்ரீட்மெண்டே ஆரம்பிக்கலனா? இவங்க ஃபேமிலியில இவங்க 2 பேரும் தான் வந்திருக்காங்க. ஒன்னு பேஷண்டோட ஃப்ரெண்டு, இன்னொருத்தங்க அவரோட மாமா பொண்ணுன்னு சொல்றாங்க. இனிமே பேஷண்டோட அம்மா அப்பா வரல, ஃபேமிலில இருந்து யாருமே வரல. ஏற்கனவே 2 பேரும் உடஞ்சு போய் நிக்கிறாங்க. நாங்க சொல்றத மட்டும் அவங்களால புரிஞ்சுக்க முடியுமா? அட்மிட் பண்ணி 1 hour ஆகுதுலாம். அவருக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பயந்து போய் நிக்கிறாங்க. உள்ள வாங்க டாக்டர், நம்ம பேசிக்கலாம். என்ன, நாங்க இவ்வளவு நேரமா இங்க வெயிட் பண்ணிட்டே நிக்கிறோம். ஆமா மித்ரன், அவனுக்கு என்ன ஆச்சுன்னு எங்க கிட்ட சொல்லுங்க. ஏதாவது பேஷண்டோட அம்மா அப்பாக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. ஏதாவது பிரச்சனையா மித்ரன்? ஒன்னும் இல்ல சாம், நான் பாக்குறேன். வா. மது, இங்க இருக்கவங்க யாருமே நமக்கு ஒழுங்கான பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீ ஒரு டாக்டர் தானே, நீங்க 2 பேரும் போய் பார்த்தாதான் அன்பு நல்லா இருக்கானா இல்லையான்னு எங்களுக்கு பதில் தெரியும். ப்ளீஸ் டி, என்ன ஏதுன்னு பாரு. இறைனியா பாக்குறோம். என்ன தாத்தா இப்படி உட்கார்ந்து அழுதுட்டே இருக்கீங்க? முடிஞ்சு போச்சுப்பா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போச்சுதுன்னா என்னப்பா முடிஞ்சு போச்சு? எனக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை யார் பாத்துக்க போறான்னு நான் யாரெல்லாம் நினைக்கிறேனோ அவங்க எல்லாம் இந்த குடும்பத்தை விட்டு பிரியற மாதிரியே நிலைமை இருக்கு. யார பத்தி மாமா சொல்றீங்க? யார் இந்த குடும்பத்தை விட்டு பிரிய போறாங்க? சஞ்சனா ஹாஸ்பிட்டல்ல இருந்து எனக்கு சாம் போன் பண்ணிருந்தோம். சஞ்சனா ஹாஸ்பிட்டல்ல இருந்து சாம் எதுக்காக உங்களுக்கு கூப்பிட்டுருக்கான்? யாருக்கு என்னாச்சு? மாமா தான் கேக்குறாங்க. இல்ல தாத்தா, என்ன நடந்ததுன்னு சொன்னாதானே எங்களுக்கு தெரியும். எல்லாத்துலயும் ஸ்ட்ராங்கா இருக்க நீங்களே இப்படி அழுதுட்டு உட்கார்ந்து இருக்கீங்கன்னா என்ன யாதோன்னு எங்களுக்கு பதட்டமா இருக்கலாம். தமிழ், என்னப்பா என்னாச்சு? தமிழ், எனக்கு அப்புறம் இந்த வீட்டுல எல்லாரையும் பாத்துக்கிட்டு பொறுப்பா இந்த வீட்டை நடத்த போறது இனி என்ன நினைச்சிட்டு இருந்தேன். அவனை கடவுள் விட்டு வைக்கலாம், இந்த உலகத்தை விட்டு எடுத்துட்டாரு. சரிப்பா, இப்பதான் நம்ம அதுல இருந்து எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வரோம்ல. அதே சஞ்சனா ஆஸ்பத்திரியில தான் இனி எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிய நம்ம அட்மிட் பண்ணிருந்தோம். இப்போ என்னப்பா? தாத்தா, எங்களுக்கு எல்லாம் எதுவுமே புரிய மாட்டேங்குது. இப்போ நம்ம அன்புக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குமா
ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்களாம். என்ன என் அன்புக்கு ஆக்சிடென்ட் தான்? ஆமா தமிழ், அன்புக்கு ஆக்சிடென்ட் ஆகி பேச்சு மூச்சு இல்லாம சாந்தம் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிருக்கான். என்ன தாத்தா சொல்றீங்க? கண்ணே திறக்க மாட்டேங்கிறானோ. என்ன ஆச்சுன்னு கூட டாக்டர்ஸ் யாரும் சொல்லாம அங்க எங்கேயுமா பதட்டமா ஓடிட்டே இருக்காங்களாம். எப்படிப்பா? அன்பு கூட தான் சாம் இருந்தான்லாம், அப்புறம் எப்படி அவனே மீறி? அத்த நிதானமா இருங்க, அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. என் பிள்ளைக்கு ஒன்னும் ஆகாதுதான், லேசான ஏதாவது அடியா இருக்கும். அதான் சாம் இனியா எல்லாம் கூடவே இருக்காங்க எல்லாம். ஏஞ்சல், நீங்க எல்லாம் ஒன்னா தானே ஈவினிங் வருவீங்க? இன்னைக்கு என்ன நீ சீக்கிரமா ஆபீஸ்ல இருந்து வந்துட்டேன்? இல்ல அங்கிள், இன்னைக்கு அவங்க 3 பேரும் எங்கேயும் அவசரமா வெளியே கிளம்புனாங்க அங்கிள். அதுலதான் ஏதாவது ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு, என் பையனுக்கு பெருசா எதுவும் இல்ல. என் பையன் என்னை விட்டு எங்க போறான்? எனக்கு இப்பவே என் பையனை பார்க்கணும்ப்பா. யாரு கண்ணு பட்டுனே தெரியலையே அம்மா. இந்த வீட்டு எலசலுக்கு மட்டும் அடிக்கடி ஏதாவது ஆயிட்டே இருக்கேன். என்னடனா இந்த குடும்பத்தை எடுத்து நடத்த போறவனே கடவுள் இந்த வீட்டை விட்டா உலகத்தை விட்டு எடுத்துட்டு போயிட்டான். அடுத்தது இசைக்கு அந்த குடும்பத்துக்கு எந்த சம்மந்தம் இல்லாத மாதிரியே நடந்துட்டு இப்ப என் பேரனுக்கா உடனே கிளம்பலாம்ப்பா. வாங்கப்பா போலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் எதுக்காக அவங்க 2 பேர்கிட்டே நாங்க எதுவுமே சொல்லாம நடந்துட்டு இருக்கோம் அப்படின்னு. இவரோட பேரண்ட்ஸ் வந்தாதான் என்னால புரிஞ்சுக்க முடியுது மது. மித்ரன் இதை இனிய தாங்கிக்கவே மாட்டான். இது மட்டும் இனியாக்கு தெரிஞ்சது இனிய உயிரே விட்டுருவான் மித்ரன். மது, நான் ஒரு டாக்டர். என்னதான் நீ டாக்டரா இருந்தாலும் உன் ஃப்ரெண்டை பத்தி நீ யோசிச்சுட்டு இருக்க. ஆனா எல்லாம் முடிஞ்சிருச்சு மது. இந்த ஹாஸ்பிட்டல்ல நிறைய குழந்தைங்களுக்கு ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்கு இவங்க ஃபேமிலி ஹெல்ப் பண்ணிருக்கு. அதனாலே நடந்த ஆக்சிடென்ட்ல கேஸ பத்தி எதுவுமே நாங்க பாக்கல. உடனே அவருக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டோம். ஆனா இவர் அட்மிட் பண்ணவங்க ரொம்ப சின்ன பையன், அந்த பொண்ணு சின்ன பொண்ணு தான். கண்டிப்பா இதை தாங்கிக்க மாட்டாங்க டாக்டர். அதனால்தான் பேரண்ட்ஸ் வரட்டு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். புரியுது, ஆனா 2 பேருமே அவர் ஃபேமிலியில உள்ளவங்க தான். சோ சொல்லிதான் ஆகணும், அவங்களுக்கு புரிய வச்சுதான் ஆகணும். மித்ரன் இனி அதை தாங்கிக்க மாட்டான். அவ உலகமே அன்புதான் மித்ரன். அவருக்கு இப்படின்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அவ உயிரையே விட்டுருவான். மது, நீ எல்லாம் கூட இருந்து அவங்களுக்கு புரிய வச்சுதான் ஆகணும். அப்புறம் டாக்டர், அவங்க சின்ன பசங்கன்னு சொல்லிட்டு நீங்க நேரம் கடத்துற ஒவ்வொரு செகண்டும் உங்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் கெட்ட பேரு. சோ புரிய வைக்கலாம் அவங்களுக்கு. அப்புறம் டாக்டர், இந்த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல நான் இப்படி கேட்கறேன்னு தப்பா நினைக்காதுங்க. நீங்க பேஷண்ட்க்கு தெரிஞ்சவரா இருக்கீங்க. ஆர்கன்ஸ் டொனேட் பண்றதுக்கு சம்மதிப்பாங்களா? ஒருத்தர் மூலமா இன்னும் 4 பேர் உயிரோட இருப்பாங்கன்னா கண்டிப்பா சம்மதிப்பாங்க. பேசி பார்க்கலாம். சாம், நீங்க தான் நிக்கிறியா? என் பிள்ளைக்கு ஆக்சிடென்ட்னு சொன்னாங்க. நீ கூட இருக்கும்போது அவனுக்கு என்ன கெட்டது நடந்துற போகுது? ஆக்சிடென்ட் ஆயிருந்துனா 3 பேரும் ஒன்னா தானே போயிருப்பீங்க. உங்களுக்கு ஒரு சின்ன அடி கூட இல்லனா அவனுக்கும் சின்ன கீறல் ஏதாவது தானே? ஆண்டி, என்ன நீங்க மன்னிச்சிருங்க. என்னாலதான் இப்ப அவன் படுத்திருக்கான். ஒன்னாலயா? என்ன சாம் சொல்றான்? ஏஞ்சல் என்னடானா நீங்க 3 பேரும் ஏதோ முக்கியமான விஷயத்துக்காக வெளியே போனீங்கன்னு சொல்றான். சாம், இப்போ அரசங்கள் பத்தி எதுவும் சொல்லாத. அத பத்தி எல்லாம் அன்பு வந்ததுக்கு அப்புறம் நம்ம பேசிக்கலாம். தாத்தா, இன்னைக்கு நடந்த டெண்டர்லாம் அன்புக்கும் ஆப்போசிட் கம்பெனிக்கும் சின்ன தகராறு நடந்துச்சு. அன்பு மேல கை வச்ச கோவத்துல நானும் ஜேமார் கன்ஸ்ட்ரக்ஷன் எம்டியா மிதிச்சிட்டேன். அந்த கோவத்துல என்ன இடிக்கிறதுக்காக தான் லாரி செட் பண்ணியிருந்தோம். அந்த லாரியில இருந்தது கூட அந்த ஆளும் ஏஞ்சலோட அத்தானும் தான். என்ன சாம் சார் சொல்றீங்க? என் அத்தானா? ஆமா ஏஞ்சல், லாரி டிரைவ் பண்றது யாருன்னு நான் 2 பேரையும் பார்த்தேன். என் மேல மோதுறதுக்காக வந்த லாரி தான். அந்த பைத்தியக்காரன் என்ன தள்ளி விட்டுட்டு இப்போ நான் படுக்க வேண்டிய இடத்துல அவன் போய் படுத்துட்டு இருக்கான். தாத்தா, ஒரு தடவை பேசுன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட கண்ணே முழிக்கலாமே. டாக்டர்ஸ் வேற வராங்க போறாங்க, என்ன ஏதுன்னு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு வேற என்ன பண்றதுன்னே தெரியல தாத்தா. என் பேரனுக்கெல்லாம் சீக்கிரம் எதுவும் ஆகாது, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அவன் நினைச்சு எத்தனை இடத்துல அவன் வருத்தப்பட்டு நின்றுருக்கான். எத்தனை குழந்தைங்களோட படிப்புக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். இத்தனை குழந்தைங்கள பிறந்ததுல இருந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறது வரைக்கும் ஏன் பொறுப்புன்னு இந்த 26 வயசுல அவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு பொறுப்பெல்லாம் ஏத்து நடக்கிறவனா கடவுள் சீக்கிரம் எல்லாம் கூட்டு போயிடுவாராம். அப்படியெல்லாம் நடக்காது. என் பேரெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டான். அவனால இந்த பூமியில எத்தனை பேர் என்ன படிக்கிறதுக்கு இருக்காங்க, எத்தனை பேர் நல்ல நிலைமையில வளர்றதுக்கு இருக்காங்க. சார் சார், நிஜமாவே அன்பு சாருக்கு ஆக்சிடென்ட் ஆகும்போது அந்த லாரியில எங்க அத்தா இருந்தாங்களா? ஆமா ஏஞ்சல். ஏதாவது ஒண்ணு கூட சொல்லலையா சார் டாக்டர்ஸ் வந்து? இல்ல தாத்தா, இப்பதான் மது மித்ரன்னு வந்தாங்க, உள்ள போயிருக்காங்க. அவங்க 2 பேரையும் தான் உள்ள கூட்டு போயிருக்காங்க. நம்ம சைட்ல இருந்து டாக்டர்ஸ் உள்ள நிக்கிறதுனால இனிமேதான் நம்ம அன்புக்கு என்ன ஏதுன்னு சொல்லுவாங்க. மித்ரன், அன்பு எப்படி இருக்கான்? கண்ணு முழிச்சிட்டானா? ஏதாவது பேசினானா? கண்ணு முழிச்சதா
ரிலாக்ஸ் இனியா. நாங்க என்ன சொல்ல வரேன்னு நீங்க கேட்டு டாக்டர்ஸ்க்கு கோஆபரேட் பண்ணி தான் ஆக்கணும். என்ன டாக்டர் என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க? ஆமா மது எங்க? மது அவர் கூட தான் இருக்கான். அப்போ அவன் கண்ணு முழிச்சதை என்ன தேடலையா? கண்டிப்பா தேடி இருப்பானே. இல்ல சாமியாவது தேடி இருப்பாளா? சாம் நல்லா இருக்கானான்னு தேடி இருப்பானே. இனியா ரிலாக்ஸ். இப்பா நான் தான் அவனை பெத்தவன், என்கிட்டயாவது என்னன்னு சொல்றீங்களா? சாம், நான் சொல்ல போறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சொன்னாதானே மித்ரன் எனக்கு புரியும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எந்த ஆர்கான் சடனா அதோட செயல்பாட்டை ஸ்டாப் பண்ணிட்டாலும் நம்ம செயற்கையா கொஞ்ச நாளைக்கு அதை ஆக்டிவேட் பண்ணி வைக்கலாம். ஆனா மூளை அதோட வேலையை ஒழுங்கா பார்க்கலன்னா அதை மறுபடியும் எங்க வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. சரி மித்ரன், இப்ப இதெல்லாம் எங்ககிட்ட எதுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கீங்க? எங்க அன்பு எப்படி இருக்கான்? ஏன்னா அவனுக்கு தலையில இருந்து கொஞ்சம் பிளட் வந்துச்சு, வேற எந்த அடியுமே இல்ல. ஏன் பிளட் லாஸ் கூட அவனுக்கு ஆன மாதிரி இல்ல. சாம், நான் சொல்ல வரதை கேளுங்க. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எந்த ஆர்கான் அதோட வேலையை சடனா ஸ்டாப் பண்ணாலும் இப்பெல்லாம் தொழில்நுட்பம் எவ்வளவோ வளர்ந்துட்டு எந்த ஆர்கானை வேணாலும் இன்னொருத்தவங்களோட உடம்புல இருந்து இன்னொருத்தவங்களுக்கு வைக்கலாம். ஏன் ஒருத்தவங்க இறந்ததுக்கு அப்புறம் கூட இத்தனை மணிக்குள்ள அவங்களோட ஆர்கான்ஸை எடுத்துட்டோம்னா அதை இன்னொருத்தவங்களோட உடம்புல நம்ம வைக்க முடியும். ஆனா மூளை மட்டும் ஒருத்தங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு மாத்தி வைக்கிற தொழில்நுட்பம் இன்னும் அந்த அளவுக்கு வளரல சாம். நம்ம எப்ப நான் பெத்தவா சொல்லுப்பா, மனசெல்லாம் படப்படன்னு இருக்கு. அவருக்கு பிரெயின் டெத். என்ன? ட்ரெயின் டெத்தா? ஆமா. இல்லையே மித்ரன், அவனுக்கு தலையில லேசா அடிபட்டுருச்சு, கொஞ்சமா ரத்தம் வந்துட்டு இருந்து, வேற அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. ஏன் வேற எந்த இடத்துலயும் அவனுக்கு அடி கூட படல. இல்ல சாம், டிரான்ஸ்ஃபார்மர்ல அவர் தலை போய் இடிச்சதும் ஸ்பாட்லயே அவருக்கு பிரெயின் டெத்து தான். எங்க பாஷையில சொல்ல போனா அவர் ஸ்பாட் அவுட் தான். இல்ல, நீங்க ஒழுங்கா அவனை பார்க்காம சொல்லிட்டு இருக்கீங்க. நாங்க அட்மிட் பண்ணதுல இருந்து இந்த டாக்டர்ஸ் யாருமே அவனை ஒழுங்கா கவனிக்கவே இல்ல. ஒழுங்கா கவனிக்காம பேசாதீங்க மித்ரன். நீங்க முதல்ல அவனை ஒழுங்கா போய் செக் பண்ணிட்டு வந்து சொல்லுங்க. இனியா, பிரெயின் டெத்னா எந்த ட்ரீட்மெண்ட்டா ஏத்துக்காது. இன்னும் சொல்ல போனா அவர் இறந்துட்டாரு. என்ன மித்ரன் இப்படி ஒரு குண்டத்துக்கு போடுறீங்க? அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி டிரான்ஸ்ஃபார்மர்ல அவர் தலை இடிச்சு அதுக்கு அடுத்த செகண்ட்ல இருந்து நீங்க பேசினது எதுவுமே அவருக்கு கேட்டிருக்காது, புரிஞ்சிருக்காது. என்னப்பா என்னென்னமோ சொல்ற? என் பையன் எப்ப கண்ணு முழிப்பான்னு சொல்லு. அவர் பொழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. வெண்டிலேட்டர் மூலமா தான் அவர் மூச்சு விட்டுட்டு இருக்காரு. அதை எடுத்துட்டான், அதுவும் நின்றான். டாக்டர், உங்களுக்கு புரியும்படியா சொல்லணும்னா ஒருத்தங்களோட ஹார்ட் கூட மாத்தி வைக்கலாம், ஆனா இன்னொருத்தங்களோட பிரெயினை மாத்தி வைக்கவே முடியாது. புரியுற மாதிரி சொல்லணும்னா ஹோமா ஸ்டேஜ்ல இருக்கிற ஒருத்தரை கூட மறுபடியும் எந்திரிச்சு உட்கார வைக்க முடியும், அவரோட பசியை தூண்டுறது மூலமா, இல்ல அவர் உடம்புல ஏதாவது பெயின் ஏற்படுத்துறது மூலமா. அப்படி இல்லனா எமோஷனலா அவங்க யார் கூடயாவது கனெக்ட் ஆயிருந்தாங்கன்னா அவங்கள பேச வைக்கிறது மூலமா கூட சுய நினைவுக்கு கொண்டு வந்துடலாம். ஆனா பிரெயின் டெத் ஆன ஒருத்தங்களா 99.9% காப்பாத்தவே முடியாது. எங்களை கேட்டா அவர் இறந்துட்டாரு. என் பிள்ளை இப்ப கண்ணு முழிப்பான்னு கேட்டா இறந்துட்டான்னு சொல்றீங்க? சாம், பெரியவங்களுக்கெல்லாம் நீங்களும் இனியாவும் தான் புரிய வைக்கணும். வெண்டிலேட்டர் கூட நாளைக்கு எடுத்துக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சொந்தக்காரங்க ஏதாவது வந்து பார்க்கணும்னா பார்த்துட்டு போக சொல்லுங்க. அப்புறம் ஆர்கான்ஸ் டொனேட் பண்ணணும்னா விருப்பம் இருந்துச்சுன்னா அவரால் 4 பேர் நல்லா இருக்கணும், அவரால் 4 பேர் உயிரோட இருக்கணும்னு உங்களுக்கு தோணுனா ஆர்கான்ஸ் டொனேட் பண்றதுக்கு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிருங்க. ஏன் மித்ரன், அப்போ இனிமே நான் பேசுறது அவனுக்கு கேட்காதா? கேட்காது இனியா, அவர் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாரு. பிரெயின் டெத் பத்தி நீங்க எத்தனை இடத்துல படிச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. கண்டிப்பா அவர்னால 4 பேர் நல்லா இருப்பாங்க. அவரோட ஆர்கான்ஸா மத்தவங்களுக்கு வைக்கிறது மூலமா அவரே உங்களுக்கு கிடைச்ச மாதிரி தான். அவன் எங்களுக்கு கிடைச்ச மாதிரியா? அவன் எங்களுக்கு கிடைப்பானா? இனியா, உங்க ஃபேமிலில இருந்து நான் பொண்ணு எடுக்க போறேன். ஆனா அதையும் தாண்டி நான் ஒரு டாக்டர். இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கவங்கள தாண்டி நானும் செக் பண்ணிட்டேன். அவரோட ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாமே பார்த்துட்டேன். ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாம் சொல்லிருங்க, பார்க்க வரவங்க எல்லாம் பார்க்கலாம். யாருக்காவது அவரை போய் பார்க்கணும்னா பார்த்துக்கோங்க. அவன் நல்லா இருக்கணும் நினைச்சு நானே அவனை கொண்டுட்டேனே. நான் மட்டும் அவசரப்படாம இருந்திருந்தா என் அன்புக்கு இந்த நிலைமை இருக்காதுல்ல. ஒருவேளை உனக்கு ஏதாவது ஒண்ணுனா இந்த உலகத்துல நானும் இருக்க மாட்டேன் அன்பு. ஒருவேளை உனக்கு ஒரு உயிர் தேவைப்படுதுன்னா இந்த உலகத்துல இருந்து என் உயிரை எடுத்துக்கோங்க, அவனை விட்டுருங்க. சாம், எனக்கு உனக்கு ரொம்ப தலை சுத்திட்டே இருக்கு. வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போகணுமா? இங்க என்ன சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு? நீ வீட்டுக்கு போகணுங்கிற? இல்ல சாம், என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நான் இப்போ ஒரு தடவை பார்த்துட்டேன், வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன். போயிட்டு உடனே வந்துடுவேன். மித்திரன் சொன்ன மாதிரி அன்போட ஆர்கான்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு முன்ன, வென்டிலேட்டர் அவங்க எடுக்க முன்ன நான் வந்துடுவேன் சாம். என்னால சுத்தமா நிக்கவே முடியல. நீ போய் அன்பை பார்த்துட்டு வா. வீட்டுக்கு போறதை பத்தி எல்லாம் அப்புறம் யோசிக்கலாம். இல்ல சாம், எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு. அன்போட ஆர்கான்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு முன்ன நான் இங்க வந்துடுவேன். அது மட்டும் இல்ல,
வெண்டிலேட்டர் எடுத்ததும் அவன் உயிரை போயிடும்னு சொல்லிட்டாங்கல்ல. கொஞ்சமா துடிச்சிட்டு இருக்க அந்த உயிர் இங்கிருந்து போதுக்கு முன்ன நான் வந்துருவேன் சாம். ஒரு தடவை அவனை போய் பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அவன் இந்த உலகத்தை விட்டு போதுக்கு முன்ன நான் இங்க வந்துருவேன். அவன் இருக்க இடத்துல தானே நான் இருந்தாகணும். அதனால அன்பு ஒரு தடவை பார்த்துட்டு வீட்டுக்கும் போயிட்டு வந்துட்டேன். அவனை போய் பாரு, வீட்டுக்கு போறத பத்தி எல்லாம் அப்புறம் யோசிக்கலாம். என்னை நீ பிரிந்திடும் நொடிகள் எனக்குள் 100,000 வலிகள். நம் கனவெல்லாம் சிதைந்ததை கண் முன் கண்டேன் அன்பே. அங்கிள், நான் இங்க எல்லாத்தையும் பொறுத்துட்டு உட்காந்துருக்கேன்னா அதுக்கு ஒரே காரணம் என் அண்ணன் மட்டும்தான். அவனை வச்சு நீங்க பிளாக்மெயில் பண்ணதுனால மட்டும்தான். இனி நான் தன மாதிரி என் அன்புக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரே காரணத்துக்காக தான் நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஒருவேளை என் அண்ணனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணுனா எதை பத்தியும் நான் யோசிக்க மாட்டேன், யாரை பத்தியும் நான் கவலைப்பட மாட்டேன். இனி நான் தன்னோட சாவுல இருந்து எனக்கு தெரியும் என் அண்ணாவோட இந்த நிலைமைக்கு கண்டிப்பா நீங்க தான் காரணமா இருப்பீங்க. ஏன் நான் காரணம் இல்லைன்னு சொல்றேன்ல, அத உன் முன்னாள் காதலன்ட்ட போய் கேளு. அவன்தான் இருக்க முடியாம அவனை மிதிச்சுட்டான். அவ்வளவு பெரிய கம்பெனியோட எம்டி கூட்டத்துல அவனை அசிங்கப்படுத்தினா அவன் பார்த்துட்டு சும்மா விடுவானா? எனக்கு போன் பண்ணி கத்திட்டு இருக்கேன். அப்புறம் உன் அண்ணா உயிர் போகணும்னா அதுக்கு என் மூலமா தான் போன நானும் ஆசைப்பட்டிருக்கேன். அதனால இதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாதான். நீ எல்லாம் என்னையா மனுஷன்? என்ன பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் நீ எல்லாம் உயிரோட இருக்கிறதுக்கு இல்லாம போகலாம். 40 பேர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். என் அண்ணன் போறதுக்கு நீ போய் தொலையலாம். ஏன் நீ எல்லாம் என்கிட்ட எக்குற மாதிரி இருக்கு பத்தியா? உன் வாயை அடைச்சு உன்னை அங்கேயே சமாதி கட்ட வைக்க என்னால முடியும். ஆனா இப்ப நான் ஏதாவது பண்ணேன்னா என் பையனுக்கு நான் எதிரி ஆயிரும் பத்தியா? அதான் நீ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அமைதியா பொறுத்து போயிட்டு இருக்கேன். இல்ல கெட்டம் தெரியாம அழிச்சிருவான் பாத்துக்கோ. இது வரைக்கும் நான் உன்னை மரியாதை இல்லாம பேசினதே கிடையாது. உனக்கு நல்லாவே தெரியும் இங்க நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என் அண்ணா மட்டும்தான். அவனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அந்த 0.1 கூட வாய்ப்பு இல்லைன்னு வச்சுக்கோ. அப்புறம் உனக்கு எதிரியா நான் தான் வருவேன். யோ யோ அரசு, இவன் எதுக்கு இங்க வந்து கத்துறான்னு தெரியலையே. சாமோட வாய்ஸ் மாதிரி இருக்கு. என்னடா எகிரிட்டு வர? என்னாச்சு சாம்? அப்பான்னு கூட பார்க்காம பேர சொல்லி கூப்பிடுறேன். தோளுக்கு மேல வளர்ந்துட்டா எல்லாம் இனிமே அப்படிதான் இருக்கும். யோ, எனக்கு வர கோவத்துக்கு உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்கனே, சந்தோஷப்படு. சாம், யார்கிட்ட பேசிட்டு நிக்கிறேன்? தோ உங்க புருஷன் நிக்காருல, அதான் என்ன பெத்தவன். இந்த ஆள் கூட தான் பேசிட்டு நிக்கிறேன். டேய், என்ன உங்களுக்கு கோவம் வருதா? உங்க புருஷன் அப்படி பேசினதா உங்களுக்கு கோவம் வருதா? இந்த ஆள் என்ன பண்ணி வச்சிருக்காரு தெரியுமா? டேய், எனக்கு அன்புக்கு எதிராக நின்னு என் அன்போட கம்பெனியை அழிக்கிறதுக்காக ஒத்த கால இந்த ஆள் நின்று இருக்காரு. என்னடா பேசுற? அன்பு நம்ம வீட்டு பையன மாதிரி, அவன் கம்பெனி அழிக்கிறதுக்கு அப்பா எதுக்கு ஒத்த கால நிக்கணும்? அத உங்க புருஷன்டே கேளுங்க. ஏன்னா அவர் பிசினஸ்ல எல்லாம் நான் தலை போடலையா, அதுக்காக என் கைய வச்சு என் அன்போட கண்ணை இந்த ஆளு குத்த பாத்திருக்காரு. இதுக்கு விளைவு என்ன தெரியுமா? இப்போ எனக்கு வர வேண்டியத அவன் ஏத்துக்கிட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கான். உயிருக்கு போராடிட்டு இருக்கானா? அன்புக்கு என்னடா ஆச்சு? அத உங்க புருஷன்டே கேளுங்க. யோ, நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, அவனுக்கு எதுவும் ஆக கூடாதுன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இரு. அப்படி ஏதாவது ஒண்ணு ஆச்சு, இந்த வீட்டுல மட்டும் இல்ல உன்னோட பிசினஸ்ல இருந்து நீ சம்பந்தப்பட்ட எல்லா இடத்துலயும் நான் தான் உனக்கு எதிரியா வருவேன். வேண்டிக்கோ, அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு வேண்டிக்கோ. சாம், அன்புக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்பாக்கு என்னடா சம்மதம்? இன்னும் சொல்ல போனா அன்புக்கு ஆக்சிடென்ட் ஆனதை நினைச்சு சும்மா இருங்கம்மா. உங்களுக்கு உங்க புருஷன் நல்லவரு வல்லவரு. உங்க புருஷனுக்கு நான் எதிரியா மாறக்கூடாதுன்னா அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க. என் அண்ணனுக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சு சாம், உன் அப்பாக்கு எதிரி நானா தான் இருப்பேன். ஏதாவது அவனுக்கு ஆச்சு அப்பன்னு கூட பார்க்க மாட்டேன். ஏங்க, அவன் என்ன சொல்லிட்டு போறான்? அன்புக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுங்கிறான். எந்த ஹாஸ்பிட்டல்னு கேளுங்க, நம்ம போய் பார்க்கணும்ல. அது மட்டும் இல்லாம இவன் எதுக்கு உங்ககிட்ட சாடிட்டு போறான்? உன் பையனோட ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அதான் என்கிட்ட வந்து சாடிட்டு போறான். என்ன அதுன்னு அவன்கிட்டயே போய் கேளு. வாயினியா, நான் அன்பு கூட பேசணும். சரி, நான் வெளியே வெயிட் பண்றேன். தைரியமா இனியா. என்னடா இப்பதானே சொன்னேன் எனக்கு 26 தான் ஆச்சு, இன்னும் நான் 100 வருஷத்துக்கு வாழணும் அப்படின்னு. அதுக்குள்ள இந்த பூமியில நீ வாழ்ந்து முடிச்சது போதும். ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தூங்க போறியா? நீ தூங்குறதெல்லாம் சரிதான், ஆனா தனியா தூங்குறதுக்கு முடிவு எடுத்துட்டியா? நீ தூங்குறதுக்கு எனக்கு சம்மதம் தான், ஆனா உன்னை தனியா தூங்க வைப்பேன்னு எப்படி நீ நினைக்கலாம்?
உன் கூட வாழணும்னு ஆசைப்பட்டேன். உருகி உருகி காதலிச்சேன். எனக்கு நீ கிடைக்கணுங்கிறதுக்காக எத்தனை வழியில உனக்கு புரிய வச்சேன். உனக்கு புரியவே இல்லை. என்ன நீ புரிஞ்சு வரும்போது எனக்கு நீ பேசுறத நினைச்சு கோவம் இருந்தாலுமே அன்பு உனக்கு நான் பேசுறது கேக்குதா? மித்திரன் சொன்னாரு, இதுக்கப்புறம் நீங்க என்ன பேசினாலும் அவருக்கு கேட்காது, புரியாது அப்படின்னு. ஏன்னா உனக்கு மூளை இறந்து போச்சான். மூளை இறந்து போனா காதலுக்கு இதே தானே அன்பு வேணும். நான் உன் மூளை கூட எல்லாம் பேசல, நான் உன் இதயத்து கூட தான் பேசிட்டு இருக்கேன். எப்போ காதல் என்கிட்ட நீ வந்து சொன்னியோ அதுக்கப்புறமா நான் கோவமா இருப்பேன்னு எப்படி நீ நினைக்கலாம்? உன் காதலுக்காக, உன் அன்புக்காக நீ என் பின்னாடியே வரணுங்கிறதுக்காக எத்தனை வருஷமா காத்துட்டு இருக்கேன் தெரியுமாடா? அந்த சந்தோஷத்தை எல்லாம் 10 நாளைக்கு மேல நீ தரமாட்டாலாம். தூங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். எதுக்கு நீ தனியா தூங்குற? எதுவா இருந்தாலும் ஒன்னாவே தூங்கலாம். உனக்கு நான் பேசுறதெல்லாம் கேட்காது. என் காதலே நீ லேட்டா தான் புரிஞ்சுக்கிட்டேன். அன்பும் கூட வாழணுங்கிறதுக்காக நான் எத்தனை வருஷமா கனவு கண்டுட்டு இருக்கேன் தெரியுமாடா? நம்ம வீட்டுல நம்ம 2 பேரும் செல்ல பிள்ளைங்களா, நமக்குன்னு கல்யாணம் ஆக்கி நமக்குன்னு குழந்தைங்க, இப்படி ஒன்னே நினைச்சு நான் உன் கூடவே வாழ்ந்துட்டு இருக்கேன் அன்பு. அப்படி இருக்கும்போது என்னை விட்டு நீ போயிடுவியா? இல்ல நான் தான் உன்னை தனியா விட்டுருவேனா என்ன? உனக்கு கேக்குதா அன்பு? நான் உன்னை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. உன் காதலுக்காக எத்தனை வருஷமா காத்துட்டு இருந்தேன்டானா? உன் மேல கோவப்படுவேனா? நீ என்ன சமாதானப்படுத்துவலாம். அது ஒவ்வொன்னா அணுவா நான் ரசிச்சுட்டு இருந்திருக்கேன் அன்பு. இப்போ விட்டு போறேன்னா நான் விட்டுருவேனா? உன் மூலமா இன்னும் 4 பேரு இந்த உலகத்துல சந்தோஷமா வாழணுமா? அதனால உன்னோட ஆர்கான்ஸ் எல்லாம் எடுக்க போறாங்களாம். எதுக்கு 4 பேர் சந்தோஷமா வாழ்ந்துட்டு 8 பேர் சந்தோஷமா வாழட்டுமே? உன் மூலமா மட்டும்தான் 4 பேர் வாழணுமா? என் மூலமாவ 4 பேர் வாழலாம்லாம். 4 பெருசா 8 பெருசா? 8 தானடா பெருசு. உன் கடைசி மூச்சு இந்த உலகத்தை விட்டு நிக்கிறதுக்கு முன்ன நான் இங்க வருவேன். உன்னை தனியால அனுப்ப மாட்டேன். நீ எங்க இருக்கியோ அங்கதான் எனக்கும் வேலை. நீ எங்க இருக்கியோ அங்கதான் இந்த இனியாவும். நீ எங்க இல்லையோ அங்க நானும் இல்லை. நீ இல்லாத இடத்துல எனக்கு என்ன வேலை இருக்க போகுது? திரும்பி வர வேண்டாம். நம்ம இங்க ஒன்னா வாழலன்னா என்ன, இருக்க இடத்துல ஒன்னாதான் இருக்கணும். நம்ம உசரே உசரே அட நீதானடா, கனவா நனவா இங்க நின்னாயடா, காயோ ராதா நெஞ்சோ சேராதா, காணோ நிழலிப்போ நெசமாகாதா. இப்ப கூட எந்திரிக்க மாட்டாலாம். சரி தூங்கு. தூங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டேன், போயிடலாம். என்னடி ரொம்ப கத்துற? பயம் விட்டு போச்சா? என்ன பயம் விட்டு போச்சான்னு கேக்குறேன். உன் பையன் உள்ள கம்பி என்ற நாள் நெருங்கிட்டே வருது. ஒருவேளை அன்பு சாருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உன் பையனை இந்த ஜென்மத்துக்கு நீ பார்க்க முடியாத மாதிரி நான் பண்ணி விட்டுருவேன். என்னடி பெரிய வீட்டுக்கு மருமகளா போனதும் என் வீட்லயே வந்து சத்தம் போடுறியா? மறந்துடாத, என் பையனை ஏமாத்திட்டு இன்னொருத்தன் கூட போனவதானே நீ. எச்சி வாய் முடு. நான் அருணோட பொண்டாட்டி, விஆர் வீட்டு மருமகா. அன்பு சாருக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அப்புறம் ஓ பையனை நீ மறந்துரு. அன்பு, இந்த பெட்ல நான் நிறைய நாள் தூங்கியிருக்கேன். இந்த கல்யாண போட்டோ கூட என்னோட கனவு தான். அதுதான் வேற ஒருத்தவங்களோட போட்டோவை கட் பண்ணி நம்ம பேச வச்சு இப்படி நான் எவ்வளவு கனவுல வாழ்ந்துட்டு இருக்கேன் தெரியுமா? அன்பு, இந்த பெட்ல நான் நிறைய நாள் தூங்கியிருக்கேன். அத்தை கூட வந்து திட்டுவாங்க, என் பையனை சோஃபால காலை குறுக்கி படுக்க வச்சுட்டு நீ நல்லா நீண்டு தூங்கிட்டு இருக்கியா அப்படின்னு. எப்பெல்லாம் உன் பெட் மேல நான் தூங்கணும் அப்பெல்லாம் உன் மாட்டு மேலேயே படுத்து தூங்குன மாதிரி அப்படி ஒரு ஃபீல். உன் காதல நீ என்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் இந்த ரூமை நான் எப்பெல்லாம் பாக்குறனோ அப்பெல்லாம் அன்பு, கூடிய சீக்கிரம் நமக்கு கல்யாணம் நடக்க போகுது. உன் பெட் மேல தூங்குறதே உன் மாட்டு மேல தூங்குற மாதிரி எனக்கு அவ்வளவு சுகமா இருந்திருக்கு. நமக்கு கல்யாணம்னா டெய்லி நமக்கு இங்க இருக்க வேண்டிய நேரம் முடிஞ்சு போச்சு. நம்ம நேரம் முடிஞ்சு போச்சுன்னா நம்ம போய் தானே ஆகணும். இங்க கனவு கண்டதெல்லாம் நம்ம அங்க ஒன்னா போய் வாழ போறோம், அவ்வளவுதானே.
ஒய் குல்ஃபி, கோலத்தை ஆரம்பிக்க முன்னமே இப்படி ரகலை பண்ணியன்னா நீ நல்லபடியா கோலத்தை முடிச்சிருவியா? புள்ளியே உன்னால ஒழுங்கா வைக்க முடியல. உனக்கு எங்க தெரியும் இதெல்லாம்? இந்த பூ வர உனக்கு வர வேலை வெட்டியிலன்னு காலையில வந்து உட்கார்ந்துருக்க. நான் எப்படியாவது நல்லபடியா கோலம் போட்டு படிச்சிருவானா அப்படின்னு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆமாமா, எப்படியாவது பழக்கிருங்க. அப்புறம் கழுத்துல நான் 3 முடிச்சு போட்டதுக்கு அப்புறம் நீ தானே டெய்லி கோலம் போடணும். நான் உனக்கு நான் ஓகே சொல்லவே இல்ல. அது மட்டும் இல்லாம நீ பேசின கோவம் கூட எனக்கு நான் போகவே இல்ல. தீனால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காருல. அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு போட்டோம். இந்த கோலம் போடுறதுக்கு எனக்கு தொந்தரவா இருக்குது இந்த பூதான். ஏன் அதுக்காக பூவெல்லாம் எடுத்துறாதான்? ஏன்? ஏன்னா எனக்கு மல்லிப்பூ ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்ல செல்லம், கோலம் போடும்போது மட்டும் இல்ல, எனக்கு ஏதாவது ஆனா நீ வயசானா கூட எனக்கு கடைசியில எல்லா காரியமும் பண்ணுவாங்க எல்லாம், அப்ப கூட நீ பூவோட தான் என் முன்ன வந்து நிக்கணும். ரொம்ப கேவலமா இருக்கு. வாழா வாழ்வே அடி நீதானம்மா, சாகாவரம் போல வந்தாயம்மா, பாவம் தீராதா சாபம் வீழாதா, மூச்சு காத்தும் பேர் சொல்லாதா, தூண்டில் மீனா நான் தினம் சாகுறேன். சாமி வேணா உனழல் சாயுற சன்மோயினி ஓ உசுருல தினம் கலக்கணும். என்ன அப்படி பாக்குற? இவ்வளவு நேரம் ஹாஸ்பிட்டல் எல்லாம் எங்க போயிட்டு வரேன்? வெளியே சேப்பல் இருக்கலாம், ப்ரேயர் பண்ணிட்டு வரேன். வீட்டுக்கு போனோன்னா வீட்டுக்கு ஏதாவது போனியா என்ன? இல்ல, அவன் இந்த சிச்சுவேஷன்ல இருக்கும்போது நான் எப்படி வீட்டுக்கு போறது? சரி சாம், எனக்கு அன்பு பக்கத்துல கொஞ்ச நேரம் இருக்கணும் போல இருக்கு. நான் அவன் பக்கத்துல உட்காந்துக்கிறேன். ம்